டேய் அது சொந்தக்கார பொண்ணு தானே அங்கே பண்ணுறது. டேய் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னால் இவங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. முதல்ல நீங்கள் இது போ. இல்லை அவளுக்கு தான் அறிவு இல்லை, உனக்கும் அறிவு இல்லை. இதெல்லாம் உங்கள் வீட்டில் சொல்லி வளர்க்க மாட்டாங்களா? டேய் பிரியாணி பர்த்டே. ஓ தேங்க்ஸா. அதே இருக்கு அவங்க டேய் இந்தாடா பிரியாணி. டேய் இன்னைக்கு என் பர்த்டே. நான் உங்களை எல்லாரும் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன். நீங்கள் தான் என்ன வேலை மாதிரி பார்க்குறீங்க. டேய் நீ ஏன்டா என்ன பண்ணுற? டேய் நீ தான் என் கூட பேசுறதே தப்பு. உனக்கு அவ்வளோதான். என்னடா நீ எல்லாம் பேசுகிறோம். சந்தோஷ் ஏன்டா இப்படி பண்றீங்க? அவங்களும் கிளாஸ் தானே, அவங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானடா. எனக்கு தெரியும் வாய் மூடி. என்னடா பிரியாணிடா. ஏன்டா இப்படிலாம் பண்ணுறானுங்க, வெறுப்பாக இருக்குதுடா. வெயிட்ரா, இது என்ன புதுசா நமக்கு? ஏய் இரு, கொஞ்சம் வேலை இருக்கு, இந்த வந்துடுறேன் இரு. டேய் 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 எங்கடா போகிற? இல்லடா, மெடிக்கல் குரூப்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு. யாருக்கோ பிளட்டு தேவைப்படுதா? இதோ இவங்களுக்கு தான்டா, ரொம்ப அர்ஜென்ட்டா தேவைப்படுதான், அதுதான் வந்துருக்கு. டேய் இது சந்தோஷோட அப்பாடா. என்னதான் இருந்தாலும் அது ஒரு உயிர்டா. இது வரேன், வெயிட் பண்ணு. ஹலோ ஹலோ, இந்த நம்பர் உனக்கு தெரியுமாப்பா? ஆமாம் எங்கள் அப்பா நம்பர் தான். அது ஒன்றும் இல்லைப்பா, வந்து அரவழியில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஜிஹெச்சில் நான் தான் அட்மிட் பண்ணேன். பிளட்டு ரொம்ப போயிடுச்சான். அதனால கொஞ்சம் ஓ பாசிட்டிவ் பிளட்டு தேவைப்படுது. இங்கே யாருக்கும் கிடைக்கல. உனக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தால் கொஞ்சம் கூப்பிட்டு அர்ஜென்ட்டாக வரணுமாப்பா. இது இங்கே தான் பக்கத்தில் ஜிஹெச்ப்பா. பிளட்டா எங்கள் வீட்டில் தெரிஞ்சா திட்டுவாங்கடா. எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் இங்கே தான் இங்கே தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. உங்க அப்பா பேர் என்னப்பா? அப்பா பழனி இங்கே தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஓ அவராப்பா, கரெக்ட் டைமுக்கு பிளட் கொடுத்தாச்சு, அவங்கள காப்பாத்தியாச்சுப்பா. யார் பிளட் வார்ட்ல வெயிட் பண்ண இருப்பாங்கப்பா, செக் பண்ணி பாருங்க. நீ ஏண்டா, நான் தெரிஞ்சிருந்தா உங்கள் அப்பாவோட வந்து பிளட் எழுதி கொடுக்க போறியா? கிளாஸில் என்ன சொன்ன? உங்களுக்குலாம் ஃபீஸ் கம்மி, கட் ஆஃப் கம்மி, நீங்களாம் எதுடா படிக்க வரீங்கன்னு கேட்டேன்ல. அது ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒன்றும் படி புதுசு இல்லை, ஆனால் எங்களுக்கு இந்த ஃபேமிலிட்டி தான் புதுசு. இப்போ இப்பெல்லாம் இப்பெல்லாம் பேசுகிற மனசு வருது. ஒரு வாட்டி இருந்தால் கூட இப்பெல்லாம் பேசிக்க மாட்டீங்களா? நீ உங்கள் அப்பா பற்றி கெத்தாக பேசுவேன், அதே மாதிரி எனக்கும் பேசணும்னு ஆசை தான். ஆனால் எங்கள் அப்பா பற்றி பேசினா இப்போ பையன் இவனா எனக்கு காலேஜ் போகிறான்ட்டு அப்படின்னு பேசுவேன். நீ அதனால தான் நான் இப்பெல்லாம் பேசுகிறதே இல்லை. நீங்கள் தான் இந்த தொடவே யோசிக்கிறேன். நாங்கள் என்ன அவ்வளோ மோசமாக நான் போயிட்டோம்? சரி, படிக்கும் வயதில் படிப்பை மட்டும் பார்க்க வேண்டும். அதை தவிர ஜாதி மதம் என்னும் வலையில் சிக்க வேண்டாம். மாணவர்களால் இருப்போம், மனித நேயத்தை காப்போம். மதம் என பிறந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும்.